வெளியில இருக்கிற நண்பர்கள் கொஞ்சம் உள்ள வாங்க. சாப்பிட நண்பர்களை தவிர்த்து பாதிக்கவே வேணாம். சரி, இன்னைக்கு இந்த 108 உதவி தளத்தின் வழியாக ஆலோசனை நேர்காணல் ஆலோசனை மீட்டிங்க்கு வந்திருக்கிற நண்பர்கள் எந்தெந்த சங்கத்துல இருந்து நம்ம வந்திருக்கோன்றத கொஞ்சம் தெரியப்படுத்திக்கலாமா? அண்ணே லாரன்ஸ், எந்தெந்த சங்கத்துல இருந்து வந்திருக்கோம் அப்படின்றத மட்டும் ஒரு சங்கத்துக்கு ஒரு நபர் கை தூக்குங்க போதும். ஒரு சங்கத்துக்கு ஒரு நபர். மொத்தம் 7 சங்கத்தை சேர்ந்தவங்க வந்திருக்கோம். சரி, சந்தோஷம். நீங்க தான் நடத்துறீங்க, அப்புறம் உங்களை எப்படி சொல்லுவோம்? 7 சங்கம். ஆனா லாரன்ஸ் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட லாரன்ஸ் வாங்க. லாரன்ஸ் கிட்ட முயற்சிங்க. ஏன்னா இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பாடம் நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம வழி நடத்தி கொண்டு போற இடத்துல இருக்கும்போது நாளைக்கு நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு நாம நிறைய விஷயங்களை சொல்லி தர முடியும். அதனால 4 பேர் நன்மை அடைவாங்க. வணக்கம். நம்ம 2 பேருக்கு ஏற்கனவே நிறைய பரிச்சயம் இருக்கு. சரிங்களா? இப்போ ஒரு சின்ன விஷயம், நம்ம சங்கத்தினுடைய பேர் காக்கி சட்டை அனைத்து வாகனம். நம்ம சங்கம் உருவாக்கி எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? 3 ஆண்டுகள். நம்ம எதுக்காக இந்த சங்கம் உருவாக்கணும்? மெயினாக சங்கம் உருவாக்குற காரணம் ஓட்டுநர்களை ஒன்று சேர்க்கணும். சரி, இப்போ வரைக்கும் அதை தாண்டி நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஓட்டுநர்களை ஒன்று சேர்க்கணும்ன்றதை தாண்டி நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? இப்போ ஓட்டுநர்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு ஓட்டுநர்களுக்கு மட்டும் கிடையாது, அதர் ஸ்டேட்ல இருந்து இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக பண்ணுவோம். ஒரு ஃபோன் கால் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான உதவியை கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நம்மளோட அசோசியேட் மூலியமாக ஒரு இலவச ஆம்புலன்ஸ் எடுத்திருக்கோம். அது வந்து ஓட்டுநர்களுக்கு மட்டும் கிடையாது, பொதுமக்களுக்கு சேர்த்து அந்த ஒரு இலவச சேவையாக பண்ணிட்டு வந்துருக்கோம். அது இல்லாமல் நம்மளோட சங்கத்தோட சார்பாக யார் எந்த உதவி கேட்டாலும் சரி, ஓட்டுநர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் வேற யார் கேட்டாலும் அந்த உதவிகளை செஞ்சுட்டு தான் ஓகே. அதாவது சமுதாயத்துல நமக்கு மதிப்பு கொடுக்காத பொதுமக்களுக்கும் சேர்த்து ஓட்டுநர் இனம் உதவி பண்ணிட்டு இருக்கோம். இது இந்த இடத்துல நாம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு ஓட்டுநருக்குன்னு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு அரசாங்கமும் சரி பொதுமக்களும் சரி தயாரா இல்லை. ஆனா அதே அரசாங்கத்துக்கும் அதே பொதுமக்களுக்கும் முன்னாடி நின்று அனைத்து பணிகளையும் செஞ்சு கொடுக்கிறது நம்ம ஓட்டுநர் இனமும் அதை வழிநடத்தி கொண்டு போற லீடர்ஸும். அதுக்காக முதல் நன்றியை தெரிவிக்கிறேன். இப்ப உங்களுடைய தொலைநோக்கு திட்டம், நம்ம ஓட்டுநர் இணைஞ்சிருக்கான தொலைநோக்கு திட்டம்னு ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்களா? அது எந்த மாதிரியான ஒரு திட்டம் வச்சிருக்கீங்க? திட்டம்னா நம்ம ஓட்டுநர்களுக்கு தேவை, நம்ம இனத்துக்கு தேவையானது. இப்போ ஒரு ஓட்டுநர் இல்லாத பட்சத்தில் அந்த குடும்பத்தினுடைய செமினா போகிற அவங்க எப்படி வழிபடுத்தி கொண்டு போகணுன்றதுக்கான வகுப்புகள் அப்படின்ற ஒன்று நம்ம நம்மளால முடிஞ்ச சங்கத்தோட முடிஞ்ச உதவிகளை ஓட்டுநரோட கணவர் ஓட்டுநர் இறந்துட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு உதவி செஞ்சுருவாங்க. அது எதை செய்வாரோ அது இப்போ வரைக்கும் ஜெனரலாக எல்லாருமே, அதாவது இப்போ இருக்காரு அவர் மறந்துட்டார் அப்படின்னா நம்மளால முடிஞ்சு 1 லட்சம் 2 லட்சம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதோட அவங்களுடைய குடும்பத்துக்கான தீர்வுகள் கிடைச்சிருமானா கண்டிப்பாக அது கிடையாது. நம்ம இருக்கிற வரைக்கும் செய்யறோம். இன்னைக்கு லாரன்ஸ் இருக்காரு, அந்த சங்கத்துல இருக்கிறாரு, அதனால அந்த சங்கம் செயல்படுது செய்யுது. இன்னைக்கு தங்கப்பாண்டி இருக்காப்புல அந்த சங்கத்துல இருக்கிற வரைக்கும் செய்யறாங்க. இப்ப லாரன்ஸ் தங்கப்பாண்டி அப்புறம் இல்லாமல் போகும் காலத்துல ஆனா ஓட்டுநர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அதற்கான வழிமுறைகள் அப்படின்றத நாம யோசிச்சோமா? கண்டிப்பா பண்ணியிருக்கோம். இப்போ அமைப்பு சாரா கார்டு கிட்டத்தட்ட 150 ஓட்டுநர்கள் போகும் சங்கத்தின் சார்பாக. அவங்க அந்த அமைப்பு சாரா கார்டை வாங்கிட்டு அவங்க வைத்தியத்தோட அதோட பயன்பாடு என்னன்னு தெரியுது. அதை கண்டிப்பாக அவங்களுக்கு வருஷம் சொல்லி ஒரு பயன்பாடு இருக்கு, அது போய் பெற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு அவங்க சொல்லியிருக்கோம். சந்தோஷம். லாரன்ஸுக்கு முதல்ல ஒரு கை தட்டுங்க. அமைப்பு சாராவில் கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்களுக்கான கார்டுகளை போட்டு கொடுத்து அதற்கான விழிப்புணர்வு கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க. சந்தோஷங்க. இதே இடத்துல அமைப்பு சாராவில் நம்மளுக்கான முழு அந்த உதவித்தொகை நமக்கு கிடைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை, அதை 100% எழுதிக்கிறீங்களா?
சொல்றது கண்டிப்பா ஏற்றுக்கிறேன். எதுக்காக இந்த கேள்வி இந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம யாரு கூடயும் போட்டி போடல, நமக்கு ஈகோ கிடையாது. அதை போல தெரியப்படுகிறது. ஒரு அரசாங்கம் ஒரு பாமர மக்கள், அதாவது ஒரு தொழிலாளியை பார்க்கறதா இருந்தா சமமா பார்க்கணும். இதுதான் முறை. அமைப்பு சாரா கட்டிட தொழிலாளர் நல வாரியம் அப்படின்ற பேர்ல இருக்கு. ஒரு கட்டிட தொழிலாளி, நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு கட்டிட தொழிலாளியினுடைய பிள்ளையினுடைய படிப்பு செலவுக்கு 3200 ரூபாய் கொடுக்குறாங்க. அதே இடத்துல ஒரு ஓட்டுநரினுடைய பிள்ளையினுடைய படிப்பு செலவுக்கு வெறும் 1200 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த 2000 ரூபாய் 2200 ரூபாய் ஏற்றத்தாழ்வு ஏன் வருது? எதனால இதை கொண்டு வந்தாங்க? நல்லா யோசிக்கணும். இங்க வந்திருக்கிற நாம எல்லாரும் சும்மா டைம் பாஸுக்கு வரல. ஒவ்வொருத்தரும் பொன்னான நேரத்தை வீணாக்கி பணம் செலவு பண்ணி இந்த இடத்துல கூடுவோம் அப்படின்னா பிரயோஜனமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காகவே நம்ம போகணும். ஒருத்தருக்கு பிரேக் டவுனு உதவி பண்ணிட்டா, ஒருத்தருக்கு ஒரு இதாகி போச்சு உதவி பண்ணிட்டோன்றது எத்தனை நாளைக்கு நம்ம செஞ்சிட முடியும்? நாம என்ன 1000 வருஷம் 2000 வருஷம் சாகாம இருக்க போறோமா? அடுத்த நாள் நமக்கு நிரந்தரம் இல்லை. ஆனா இன்னைக்கு இருந்து முன்னாடி நின்று செயல்படுற நம்ம என்னத்தை உருவாக்கி வச்சிருக்கிறோன்றதான் இன்னைக்கு பேசுறோம். அப்படி இருக்கும்போது ஒரு கட்டிட தொழிலாளி ஒரு பில்டிங்ல இருந்து கீழே வந்து இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு 8 லட்சம் ரூபாய் கொடுக்குது அரசாங்கம். அதே அவர் ஒரு வீடு வாங்க போறாரு அப்படின்னா அவருக்கு 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் இருக்கு. ஆனா ஒரு ஓட்டுநர் விபத்துல இறந்தார் அப்படின்னா அவருக்கு 2 லட்சம் ரூபாய். இந்த ஏற்றத்தாழ்வுகள் எப்போ உருவாச்சு, எப்படி உருவாச்சுன்ற ஆராய்ச்சி நம்ம பண்ண முடியாது. ஆனா 99% மரணத்தோட மட்டுமே வாழக்கூடிய நபர்கள் ஓட்டுநர்கள். அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த ஏற்றத்தாழ்வை சரி பண்ணணும் அப்படின்ற இடத்துக்கு இப்போ வரைக்கும் அரசாங்கம் வரல. இதை நம்ம இங்க இருக்கிற எல்லாருமே 2018 இருந்து என் கூட இருக்கிறவங்க நம்ம குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்ப வரைக்கும் அதுக்கான ஒரு மைக்கிலாவது நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த தவறு யாரை சேர்ந்தது? நம்மளோட சேர்ந்தது. நிச்சயமாக நம்மளோட தான். இத்தனை வருஷம் என்னதே கூவி போயிட்டு இருந்தாலும் சங்கங்கள் 1000 இருக்கட்டும், சங்கம்ன்ற கான்செப்டுக்கே வரல. இங்க சங்கமா யாரும் வந்து ஒண்ணு சேரல, ஓட்டுநர்களாக தான் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். நம்மளுடைய தேவை, நமக்கு ஒரு விஷயம் தெரியும், இது தப்பு அப்படின்னா தட்டி கேட்கிற இடத்துல நம்ம எல்லாரும் இருக்கோம். அப்ப நம்ம தான் கேட்கிறோம். அப்ப நமக்கு தேவையானதை நம்ம தான் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வாங்கணும். வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதாவது இப்போ வரைக்கும் நண்பர்கள் நாம யோசிச்சிருக்கோமா? நீங்க ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? ஒற்றுமை தான் முக்கியம். கண்டிப்பா அண்ணே சொன்ன மாதிரி ஒற்றுமை தான் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணும். ஆனா இங்க ஒற்றுமைன்றதே நமக்குள்ளேயே நிறைய கேள்விக்குறிகளாக இருக்கு. பலகீனமும் அதுதான். அதே சொல்லல, தமிழ்நாட்டிலே லைசன்ஸ் எடுத்திருக்கிறவங்க மட்டும் 2 கோடி பேர். நம்ம தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகை 8 கோடி சொல்றாங்க. ஆனா 2 கோடி பேர் லைசன்ஸ் எடுத்தவங்க மட்டும் நம்ம இருக்கோம். அவ்வளவு தூரம் ஜனத்தொகை இருக்கக்கூடிய நம்ம இனம், நம்மளுடைய தேவைகள் ஓட்டு வங்கின்னு பார்த்தாலும் நம்ம கிட்ட அதிகமா இருக்கு, உழைப்புன்னு பார்த்தாலும் நம்ம கிட்ட அதிகமா இருக்கு. ஆனா நமக்கு செய்யறதுக்கான தேவைகளை செய்யறதுக்கான இடத்துக்கு செய்யக்கூடிய நபர்கள் வரல. அப்ப அவங்கள வர வைக்கணும் அப்படின்னா நாம தான் ஒண்ணு சேர்க்கணும். ஒவ்வொரு அமைப்பையும் வழி நடத்தக்கூடிய லீடர்ஸ் முதல்ல ஒண்ணு சேரணும். லீடர்ஸ் ஒண்ணு சேர்ந்து இந்த கட்டமைப்புக்குள்ள எங்களுக்கு இந்த வகைகள்லாம் வேணும் அப்படின்ற அழுத்தத்தை கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்தாதான் இங்க எதுவுமே கிடைக்கும். அழுத பிள்ளைக்கு முதல்ல பால் கொடுப்பாங்க, அழுகாத பிள்ளை பசியை தாங்குது, அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு போயிடுவாங்க. இப்ப நம்மளுடைய தேவைகள் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மனுஷன் 50 வருஷம் உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். இது எல்லாருக்குமே தெரியும். எனக்கு 44 வயசு ஆகுது. இன்னும் நான் 6 வருஷம் இருக்கிறதே நிரந்தரம் பண்றதே தெரியல. அது மூலியாத எதையாச்சும், ஏன்னா 9 வருட காலங்கள் வீணாவே போயிருச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாருமே அந்த ஏஜ்ல தான் இருக்கோம். 40 வயசுக்கு மேல தான் இருக்கோம். நம்ம இருக்கிற காலத்துக்குள்ள இதை செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஒண்ணு சேர்த்து நாளைக்கே இதை கேட்டோம்னே நாளைக்கு கவர்மெண்ட் கொடுக்க போறது இல்லை. இதை உருவாக்குறதுக்கே இன்னும் 10 வருஷம் ஆகி போகும். அப்ப அதுக்கான கட்டமைப்புகளை
கொண்டு வர்றதுக்கான பணிகளை நாம செய்யணும். கூட்டமைப்பு சங்கம்னு சொல்லி ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு பின்னாடியே பண்ணாங்க. அதாவதுன்னா நான் ஓப்பனாக சொல்றேன், அதில் ஒவ்வொரு சங்கத்தோட லீடர்கள் மாநில நிர்வாகிகள் ஒவ்வொரு விதமாக பேசி அந்த கூட்டமைப்பு சங்கமே கிளையிற அளவுக்கு பேசுகிறாங்க குரூப்பில். அந்த குரூப்பில் நீங்கள் வந்து பயணிச்சிருந்தீங்க. நிறைய வாக்குவாதங்கள் தான் நடந்து சொல்லி நம்ம ஒற்றுமையை காட்டலாம்னு யாரும் சொல்ல கிடையாது. உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குன்னா அதை நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு ஒரு விருப்பம் இருக்குன்னா நம்ம மற்றவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குதுன்னா அந்த மற்றவங்க சொல்லிக்கிட்டு வந்து அது ஒரு வாக்குவாதமாக தான் சொல்லி நம்மளோட ஒற்றுமையை வெளிப்படுத்தல அந்த கூட்டமைப்பு சங்கத்தில். அது நம்மளோட பதிவு பண்ணுற தூரத்துக்கு போச்சு. நம்மளோட வாக்குவாதம் நம்மளோட ஒற்றுமைகள் இல்லை. ஏன்னா சங்கங்கள் வேறுபாடு, வெவ்வேறு சங்கங்கள் இருக்கிறனால தான் அந்த ஒரு வேறுபாடு வந்து நீங்கள் பெரியவரா நான் பெரியவரான்றத ஆட்சி அதில் இதை மறுபடியும் முயற்சிக்கணும்னா அதுக்கு ஒரு உண்டான சொல்யூஷன் சொல்லணும். அதாவது சங்கங்களின் கூட்டமைப்பு அப்படின்றது உருவாக்குனாங்க. அந்த தகவல் எனக்கு தெரியும். நான் இந்த இடத்துல யாரையும் குறை சொல்றதுக்கு வரல தெரிஞ்சுங்க. ஒரு செயலை நாம எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முதல்ல அந்த செயலை முடிக்கிற வரைக்கும் அடுத்த கவனத்துக்கு முதல்ல நாம போகக்கூடாது. முதல் விஷயம். அதே மாதிரி ஒரு செயலை எடுத்து செய்யக்கூடிய நபர் பொறுப்புக்கு வரணும் அப்படின்ற எண்ணத்தையும் நம்ம வச்சிருக்க கூடாது. அப்படி இல்லாம இருந்தா மட்டும்தான் நம்ம பேரோ நம்ம செய்யற செயலோ 4 பேர் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு என் கூட பழகின எவ்வளவு தூரம் உண்மையாக உழைச்ச நபர்களுக்கு நம்ம கொடுத்துருக்கிற அந்த இடங்கள்லயே உங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவங்க